ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள், திருச்சபையை ஆவியினால கர்த்தர் அலங்கரித்த நாள். அப்புறம் என்ன சொல்லலாம்? சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள், திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள். இது ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளை நம்ம கொண்டாடித்தான் ஆகணும். ஆமென். கொண்டாட்டம்னா என்ன இருக்கும்? ஆடல் பாடல் பண்டிகை எல்லாம் இருக்கும்ல, விருந்து எல்லாம் இருக்கும். அதுபோல் இந்த நாள் நம்ம வருஷத்தில் முக்கியமாக எத்தனை பண்டிகை கொண்டாடுவோம்? கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவோம், அப்புறம் நியூ இயர் புது வருட பண்டிகை கொண்டாடுவோம், அப்புறம் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுவோம், அப்புறம் பிறந்த நாள் வந்துச்சுன்னா கொண்டாட்டம், திருமண நாள் வந்துச்சுன்னா கொண்டாட்டம். இப்போ நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் பண்டிகை தான், விழா காலங்கள் தான். ஆனால் வேதத்தில் நம்ம கொண்டாடுற பண்டிகையில் ஒன்று மட்டும்தான் உண்டு. எதுன்னா ஈஸ்டர். ஆனால் அதுக்கு வேற பேர். ஈஸ்டர் மட்டும்தான் வேதத்தில் சொல்லப்பட்ட பண்டிகை. மற்ற பண்டிகைலாம் வேதத்தில் இல்லை. வேதத்தில் இல்லாத ஒரு பண்டிகையை யூத மக்கள் கொண்டாடினாங்க. கர்த்தர் கொடுக்காத பண்டிகை, அவர்களால் நியமித்து கொண்டாடின பண்டிகை. எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அது பூரீம் என்கிற பண்டிகை. எஸ்தர் புத்தகத்தில் அந்த பண்டிகையை கர்த்தர் கொடுக்கல. யூத மக்களை கர்த்தர் மீட்டெடுத்ததுனால அதை சந்தோஷப்படுத்தி அந்த பண்டிகையாய் கொண்டாடினார்கள், பூரீம் பண்டிகை. அதுக்கப்புறம் மல்கியா புத்தகத்துலேருந்து மத்தேயு புத்தகத்துக்கு இடையில் 400 வருஷம் இருக்குது. அந்த வருஷத்துலேயும் ஒரு பண்டிகை யூத மக்கள் கொண்டாடினாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரம் வேதத்தில் இல்லை, சரித்திரத்தில் இருக்குது. அந்த பண்டிகை பேர் கூட எனக்கு மறந்துடுச்சு. அது ஒரு பண்டிகை கொண்டாடினாங்க. அப்போ 2 பண்டிகையை யூதர்கள் வேதத்தில் ஆண்டவர் சொல்லப்படாத 2 பண்டிகைகளை கொண்டாடினார்கள். நாம் இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை, அப்புறம் புது வருட பண்டிகை அப்படிலாம் கொண்டாடுகிறோம். ஆனால் வேதத்தில் முக்கியமாக எத்தனை பண்டிகையை கொண்டாட சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்? 7 பண்டிகை யூதர்களுக்குன்னு கொடுத்தது தான். ஆனால் யூதர்களுக்கு மாத்திரம் இல்லை, புறஜாதிகளாகிய நமக்கும் சேர்த்து ஒரு 7 பண்டிகையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த 7 பண்டிகையிலும் எங்கே எழுதியிருக்கு அப்படின்னா, லேவியராகமம் 23வது அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்தீங்கன்னா 7 பண்டிகைகளை குறித்து அறிந்து கொள்ளலாம். அந்த 7 பண்டிகையில் முதலாவது பண்டிகை என்னன்னா பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாததுனால இன்னைக்கு வரைக்கும் அவங்க பஸ்கா பண்டிகையை என்ன செய்கிறாங்க? அனுசரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் புறஜாதிகளாகிய நமக்கு அந்த பண்டிகை நிறைவேறி முடிந்தது. பஸ்கா பண்டிகை நிறைவேறி முடிந்தது. பஸ்கா பண்டிகை அப்படின்னா அதில் பிரதானமாக ஒரு ஆடு என்ன செய்யணும்? பலி கொடுக்கணும். அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை எடுத்து வீட்டின் நிலைக்கால்களிலே பூச வேண்டும். ஏன் என்று சொன்னால், வீட்டில் இருக்கிற தலைப்பிள்ளை சாகாமல் இருக்கும்படி, சங்கார தூதன் கடந்து போகும்படி நாம் அந்த ஆட்டின் இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூச வேண்டும். அதுதான் என்னது? பஸ்கா பண்டிகை. அந்த ஆட்டை 3 மணிக்கு அடித்து இரவு முழுவதும் சாப்பிட்டு காலையில் மீதம் வைக்கக்கூடாது. அது கசப்பான கீரையோடு சேர்த்து அதை சாப்பிட வேண்டும். யாத்திராகமத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யூத மக்கள் ஏறத்தாழ 430 வருஷம் எகிப்திலே அடிமைகளாயிருந்தார்கள். எகிப்துக்குள்ள போகும்போது எத்தனை பேர் தான் போனாங்க? 70 பேர் போனாங்க. இப்போ எத்தனை பேர் ஆயிட்டாங்க? ஏறத்தாழ 20 லட்சத்துக்கும் அதிகமாக பெருகிட்டாங்க. இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு மோசே உபாகமத்தில் சொல்றது போல 1000 மடங்கு என்ன செஞ்சிட்டாங்க? பெருகிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு தெய்வத்தை குறித்த அறிவு இல்லை. எகிப்திய மக்களுக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். எகிப்தியர் வணங்கின அந்த தெய்வத்தை அவர்களும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எகிப்தில் உள்ள தெய்வங்கள் தான் மிக வல்லமையானவைகள் என்று அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள்.
அந்த சூழ்நிலையிலே மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டு 10 விதமான வாதைகளை எகிப்திய மக்களுக்கு கொடுக்கிறார். அந்த 10 விதமான வாதைகள் 10 விதமான எகிப்திய கடவுள்களை குறிக்கும். சூரியன் ஒரு கடவுள், சந்திரன் ஒரு கடவுள், நதி ஒரு கடவுள், நிலம் ஒரு கடவுள், காற்று ஒரு கடவுள், தவளை ஒரு கடவுள், பேன் ஒரு கடவுள், வண்டு ஒரு கடவுள். இப்படி 10 கடவுள், 10க்கும் மேலே கூட இருக்கலாம். அநேக தெய்வங்களை வைத்து ஆராதித்து கொண்டிருந்தார்கள் எகிப்திய மக்கள். அவர்களை விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் மோசேயை அழைத்து 10 விதமான வாதைகளை கொடுத்தார். அதில் கடைசி வாதை தான் தலைப்பிள்ளை சங்காரம். அந்த தலைப்பிள்ளை தப்பிக்க வேண்டும் என்பதற்காக பஸ்கா ஆட்டை பலியிட்டார்கள். அது வருஷந்தோறும் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நித்திய கட்டளையாக கொடுத்தார். அது எப்போது செய்ய வேண்டும், எந்த தேதியில் செய்ய வேண்டும் என்கிற விவரத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். வாசிங்க, லேவியராகமம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்ன மாதம்? முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகை. போதும். முதலாம் மாதம், யூதர்களுக்கு முதலாம் மாதம் எது? நிசான் மாதம், ஆபிப் என்று சொல்வாங்க. அந்த முதலாம் மாதம் நம்ம கணக்குக்கு ஜனவரி தான் முதலாம் மாதம். ஆனா அவங்களுக்கு எது முதலாம் மாதம்? நமக்கு 165 ஹால் நாட்கள் ஒரு வருஷத்துக்கு, 165 ஹால். ஆனா அவங்களுக்கு 160 தான். நமக்கு 28 வரும், 29 வரும், 30 வரும், 31 வரும். ஆனால் அவங்க கணக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு மாதம்னு சொன்னால் 30 நாள் தான். எல்லா மாதமுமே 30 தான். 29 வராது, 30 வராது, 31 வராது. எல்லா மாதமுமே 30 தான். அப்படின்னா 12 30 எவ்வளவு? 360 நாட்கள். யூதருடைய கணக்கு நிலவை மையமாக வைத்து கணக்கிடுவார்கள். அமாவாசை பௌர்ணமியை கணக்கிடுவார்கள். 15 நாளுக்கு ஒருக்க வரும். நம்ம கணக்கு என்ன கணக்கு? சூரியனை மையமாக வைத்து கணக்கெடுக்கிறோம். சூரியனை மையமாக வைத்து கணக்கெடுக்கிறதுனால 31 நாள், 30 நாள், அப்புறம் 28 நாள், யூப்ளி வருஷம்னா 29 நாள் பிப்ரவரியில். அப்படி கணக்கு பார்க்கும்போது 365 கால் நாள். யூதருடைய கணக்கின்படி 360. முதலாம் மாதம் எது யூதர்களுக்கு? நிசாம் மாதம். இந்த நிசாம் மாதம் தான் தமிழில் நம்ம எந்த மாதத்தை சொல்லலாம்? சித்திரை மாதம். என்ன மாதம்? தமிழில் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்கினி முடிஞ்சிருச்சு. அப்ப சித்திரை மாதத்துல தான் ஆண்டவர் 14ஆம் தேதி குறிப்பிடுகிறார். இப்ப 14ஆம் தேதியில என்ன வரும்? சரியா பௌர்ணமி வரும். என்ன வரும்? சித்ரா பௌர்ணமினா மதுரையில விசேஷித்தம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் பஸ்காவை அடிக்க சொல்றார். சொல்லுங்க. முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரத்தில், அந்தி நேரம்னா 6 மணிக்கு முன்னாடி 3 மணிக்கு என்ன செஞ்சிடணும்? நீ ஆட்டை அடிச்சிடணும். 6 மணிக்கெல்லாம் சமைச்சு ரெடி ஆயிடணும். சாயங்காலம் 6 மணிலேருந்து விடிய காலம் 6 மணிக்குள்ள மீதம் வைக்காமல் சாப்பிட்டு முடிச்சிடணும். கசப்பான கீரையோடு தான் சாப்பிடணும். தடியை பிடிச்சிக்கிட்டு சாப்பிடணும். அப்படிலாம் ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். யூத மக்கள் அதை இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்கிறாங்க? கை கொண்டு வருகிறார்கள், பஸ்கா பண்டிகை. ஆனால் புறஜாதிகளாகிய நமக்கு அந்த பண்டிகை நிறைவேறி முடிந்தது. எப்படி? வாசிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே பழைய புளித்த மாவை புறம்பே கழிந்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து
நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார்களே. அவர்கள் இந்த புதிய ஏற்பாட்டு வசனங்களை விசுவாசிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பவுல் எழுதியிருக்கிறார், கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. எப்படி பலியிடப்பட்டாராம்? பஸ்கா ஆடாக பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகவே நமக்கு பஸ்கா பண்டிகை முடிஞ்சிருச்சு. பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து வர்ற பண்டிகை என்ன பண்டிகை? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அது எப்ப தொடங்கும்? மறுநாளே தொடங்கும். வாசிங்க, லேவியராகமம் 23வது அதிகாரம் 6வது வசனம். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே, அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். அந்த வசனம் அழகா சொல்லுது, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பில்லாத அப்பம் அது யாரை குறிக்கிறது? பஸ்கா ஆடு இயேசுவை குறிக்குது. புளிப்பில்லாத அப்பம் எதை குறிக்குது? யாரை குறிக்கிறது? இப்பதானே வாசிக்க கேட்டோம். நீங்கள் வாசிங்க அந்த வசனம். அந்த மாதம் 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள், யாரு? நீங்கள் வாசிக்கிற நாம் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடி, புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே. இப்ப புளிப்பில்லாம இருக்கிறோமா, புளிப்போடு இருக்கிறோமா? நாம தான். புளிப்பில்லாத அப்பம்னா யாரு? நாம தான். புளிப்பில்லாத அப்பம், புளிப்பில்லாத மாவு. மாவு அப்பம்னா நம்ம தான். மாவா இருக்கிற வரைக்கும் அது அப்பமா மாறாது. எப்போ அப்பமா மாறும்? தோசைகள்ல போட்டு மாவை உருட்டி அதை அப்பமா மாற்றி அதை வேக வைக்க சுட வைக்கணும். வேக வச்சு சுட வச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்? அப்பமா மாறும். புளித்த மாவா இருக்கக்கூடாது, அல்லது புளித்த அப்பமா இருக்கக்கூடாது. அது யாரு? நாம தான். வாசிங்க அடுத்த வசனம், வாசிங்க 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அங்க 2 வார்த்தையை வாசிக்கிறோம் பாத்தீங்களா? மாவு, அப்பம். மாவை என்ன சொல்லுது? புளிப்பில்லாத மாவு. அப்பம் புளிப்பில்லாத அப்பம். புளிப்பில்லாத மாவா இருக்கணும், புளிப்பில்லாத அப்பமா இருக்கணும். அப்போ புளிப்பு எதை குறிக்கிறது? துர்க்குணம், பொல்லாப்பு. புளிப்பில்லாதது எதை குறிக்குது? உண்மை, துப்புரவு. துர்க்குணத்துக்கு எதிர்மறையா ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன வார்த்தை சொல்லலாம்? நம்ம நற்குணம்னு சொல்லுவோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? உண்மைன்னு சொல்லுது. துர்க்குணத்துக்கு எதிர்மறையான வார்த்தை உண்மை. இந்த வார்த்தையை நீங்க சங்கீத புத்தகத்தில் அடிக்கடி வாசிக்கலாம். சங்கீதக்காரன் 51 சொல்லுவான், என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்க்குணத்தில். அப்ப அந்த துர்க்குணம்ன்றது உள்ள இருக்குல்ல, அது வெளியே வரணும். துர்க்குணம் உள்ள இருந்துச்சுன்னா நாம புளித்த மாவு அல்லது புளித்த அப்பம். அதோடு நாம் என்ன செய்யக்கூடாதான்? பண்டிகையை ஆசரிக்க கூடாது என்று வேதம் சொல்லுது. பண்டிகையை ஆசரிக்கும் போது நாம் தான் புளித்த அப்பமா இருக்கக்கூடாது, நாம தான் புளித்த மாவா இருக்கக்கூடாது. துப்புரவு, உண்மை. துப்புரவுன்னா தெரியல நமக்கு, கார்பரேஷன்ல இருந்து வருவாங்கல்ல, துப்புரவு தொழிலாளி, துப்புரவு பணியாளர்கள் வருவாங்க இல்லையா? அவங்க வேலை என்ன வேலை? கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி சுத்தமா வச்சுக்கணும். அதான் துப்புரவு. இப்ப நம்ம இருதயத்தில் குப்பைகள் நிறைய இருக்கும். ஏன் இருதயத்தில் குப்பை இருக்கு தெரியுமா? கண்டதெல்லாம் காதுல வாங்கி இருதயத்தில் போட்டுறோம். குப்பையா நிறைச்சு வச்சிருக்கோம் இருதயத்தை. இப்ப இருதயம் எப்படி இருக்கணும்? துப்புரவா இருக்கணும், அதுல உண்மை இருக்கணும். பொல்லாப்பு, துர்க்குணம் அது நமக்குள்ள இருக்கக்கூடாது. உண்மையும் துப்புரவும் இருக்க வேண்டும். நாம தான் புளிப்பில்லாத அப்பம், நாம தான் புளிப்பில்லாத மாவு. இப்ப நிறைவேறிச்சா? நாமெல்லாம் கிறிஸ்துவோட இணைஞ்ச உடனே என்ன ஆயிட்டோம்? புளிப்பில்லாத அப்பமா கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். அதான் 7ஆம் வசனம் சொல்லுது,
நீங்கள் புளிப்பில்லாதவர்களும். அந்த வசனம் வாசிங்க 7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியேன்னு சொல்லுது வேதம். என்ன சொல்லுது? இருக்கிறபடியே. இருக்க வேண்டும் சொல்லல, இருக்கிறபடியே. நம்மளை அப்படிதான் பார்க்கிறாரு ஆண்டவர். நம்மளை எப்படி பார்க்கிறாரு? நம்ம துப்புரவு ஆயிட்டோம், நமக்குள்ள உண்மை இருக்குன்னு பார்க்கிறாரு. நமக்கு தான் தெரியும் உண்மை இருக்கா இல்லையான்னு. அவர் நம்மளை பழுதில்லாதவர்களா பார்க்கிறாரு, கற்புள்ள கன்னிகையா பார்க்கிறாரு. நமக்கு தான் தெரியும் நாம எந்த நிலையில் இருக்கிறோம்னு. ஆமென். அப்ப நாம ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி நாம் துப்புரவு உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருபோதும் துர்க்குணத்திற்கு, பொல்லாப்புக்கு இடம் கொடுத்து விடவே கூடாது. ரொம்ப முக்கியமானது. 3வது பண்டிகை என்ன பண்டிகை சொல்லுங்க? அதான் சொன்னீங்களே, ஒரே ஒரு பண்டிகை தான் நம்ம கொண்டாடுறோம்ல. அது என்ன பண்டிகை? ஈஸ்டர். அது ஏன் கொண்டாடுறோம்? இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இதை நினைவு கூறும்படியாக இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நினைவு கூறும்படியாக உயிர்த்தெழுதல் பண்டிகையை நாம் அனுசரிக்கிறோம். ஆனால் அந்த பண்டிகைக்கு வேதத்தில் என்ன பெயர் இருக்கிறது என்றால் முதற் பலன் பண்டிகை. முதற் பலன் பண்டிகை. 1 கொரிந்தியர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் 15:23. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. முதற் பலனானவர் கிறிஸ்து. இங்க வாசிக்கிற முதற் பலன் எதை குறிக்குது? இயேசு மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததை குறிக்கிறது. எல்லாரும் மரிச்சிட்டாங்க. இவர் மட்டும் என்ன செஞ்சிட்டாரு? உயிர்த்தெழுந்துட்டாரு. இப்போ ஒரு விதையை மண்ணில் போட்டோம்னா அந்த மண்ணு விதையை என்ன செய்யணும்? அழிச்சிரும். விதையானது செத்துரும். செத்தால் பலன் தரும், சாகலன்னு என்ன செய்யாது? பலன் தராது. அப்ப இயேசு நமக்காக மரித்து விட்டார். அவர் மரித்து 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். அவர்தான் முதற் பலன். மரித்தோரில் இருந்து நீங்களும் நானும் உயிர் தெழுவோம். இந்த விசுவாசம் இருக்கா? அவனவன் தன் வரிசையின்படியே உயிர் தெழுவான். எல்லாரையும் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார். உயிரோடு எழுந்ததுல முதற் பலன் யாருன்னா இயேசு. அல்லேலூயா. அந்த வசனம் அழகாக சொல்லுது. முதற் பலன் பண்டிகை. லேவியராகமம் 23வது அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே சேர்ந்து வெள்ளாண்மையை அறுக்கும் போது முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை கொண்டு வர கடவீர்கள். வாசிங்க. உங்களுக்காக அது ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும். இதற்கு இன்னொரு பேர் சொல்லலாம், அசைவாட்டும் பண்டிகை. முதற் பலன் பண்டிகைன்னு சொல்லலாம், அல்லது என்ன பண்டிகை? அசைவாட்டும் பண்டிகை. முதற் பலனை அறுவடை செஞ்சாச்சு. அந்த அறுத்த முதற் பலனை ஆசாரியனுடைய கையிலே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அந்த முதற் பலனை தேவ சன்னிதானத்தில் ஆசாரியன் அசைவாட்டுவான். எந்த நாளில் கொண்டு வந்து கொடுக்கணும்? ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே. ஓய்வு நாள் எது? நீங்க நிறைய பேர் ஓய்வு நாள் எதுனே தெரியல. அரசாங்க விடுமுறை விடுது. அரசாங்க விடுமுறை விடுகிற நாளெல்லாம் நமக்கு ஓய்வு நாள் கிடையாது. அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விடுது. அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா? இல்லை. அபுதாபி, துபாய் போன்ற இடங்கள்ல வெள்ளிக்கிழமை தான் அரசாங்க விடுமுறை. அப்போ வெள்ளிக்கிழமை ஓய்வு நாளா? இல்லை. வேதத்தின்படி சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள், சனிக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள்.
அப்போ ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே அப்படின்னா இயேசு எப்போ உயிர் தெழுந்தார்? வாரத்தின் முதல் நாள், ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போய் தேவ சன்னதியில் அவர் இருக்கிறார், தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3 பண்டிகை என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. பஸ்கா பண்டிகை முடிஞ்சிருச்சு, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முடிஞ்சிருச்சு, அப்புறம் முதற்பலன் பண்டிகை முடிஞ்சிருச்சு. எப்போ முடிஞ்சு? 2000 ஆண்டு போயிடுச்சு. 2000 ஆண்டுக்கு மேலே நம்ம இருக்கிறோம். இப்போ 4வது பண்டிகை என்ன பண்டிகை? அதுதான் பெந்தகோஸ்து பண்டிகை. அதுதான் என்னது? ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் பெந்தகோஸ்தேங்கிற வார்த்தை இருக்கு. பழைய ஏற்பாட்டில் பெந்தகோஸ்தேங்கிற வார்த்தை இல்லை. அதுக்கு பதிலாக என்ன வார்த்தை போட்டிருக்குன்னா வாரங்களின் பண்டிகை அல்லது அறுப்பு கால பண்டிகை. என்ன பண்டிகை? வாரங்களின் பண்டிகை. வாரம்னா என்ன? ஒரு வாரம்னா எத்தனை நாள்? 7 நாள். வாரங்கள்னா பன்மையில் இருக்கு. அப்ப எத்தனை வாரங்கள் கேட்கணும்ல? வாசிப்போம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15-16. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவக்கி அந்த எந்த நாள்ல இருந்து என்னணும்? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள்ல இருந்து என்ன ஆரம்பிச்சிடணும்? வாசிங்க. 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு. எத்தனை வாரங்கள்? 7 வாரங்கள் நிறைவேறின. 7 7 பெருக்குனா எவ்வளவு வரும்? 7 7 கணக்கு டீச்சர் யார் இருக்கீங்களா? 7 7 எவ்வளவு? 49. வாசிங்க. 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய. அங்கேயும் சொல்றாரு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய. 49வது நாளுக்கு அடுத்த நாள் எத்தனாவது நாள்? 50வது நாள். அதுதான் என்னது? பெந்தேகோஸ்தே நாள். 50வது நாள். பெந்தேகோஸ்தே என்றால் என்ன? 50வது நாள். அவ்வளவுதான். பெந்தேகோஸ்தே என்ன அநேகருக்கு தெரியறது இல்லை. ஏதோ பெந்தேகோஸ்தே அது ஒரு சபைக்கு பேரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த 50வது நாள் சபை தான் அது. இன்னைக்கு 7ஆம் நாள் சபைன்னு இருக்கு பாருங்க, அது 50ஆம் நாள் சபை. அவ்வளவுதான். சபைக்கு பேர் வச்சிருக்கிறாங்க 50வது நாள் சபை. பெந்தேகோஸ்தே என்றால் என்ன? 50வது நாள். அதான் வாரங்களின் பண்டிகை அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லது அறுப்பு கால பண்டிகை. சேர்ப்பு கால பண்டிகை கடைசி இருக்கு. இது அறுப்பு கால பண்டிகை. 4வது பண்டிகை. இப்ப 4வது பண்டிகையில தான் நாம இருக்கிறோம். எத்தனாவது பண்டிகையில் இருக்கிறோம்? 4வது பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் 4வது பண்டிகை முடியல. 4வது பண்டிகை என்ன செய்யல? 3 பண்டிகை முடிஞ்சிருச்சு. 4வது பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போதான் காலையில் விடிஞ்சிருக்கு வச்சுக்கோங்க. நல்லா குளிச்சு கிழிச்சிட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா டிஃபன் கறி மீனெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு பட்டாசு கிட்டாசுக்கெல்லாம் போட்டு என்ன செய்யறோம்? கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் என்ன செய்யலை? முடியலை. சில பேர் வேட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, மீதம் வச்சுருப்பாங்கம்மா நாளைக்கு போடுவோன்னு. ஆனால் முடிஞ்சாலும் என்ன பண்டிகை முடிஞ்சாலும் வேட்டு போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுபோல் இன்னும் பண்டிகை என்ன செய்யலை? முடியலை, நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எத்தனை நாள் நடக்கும் இந்த பண்டிகை? எத்தனை நாள் வரைக்கும் நீடிக்கும்? தெரியாது. யாருக்கு தெரியும்? பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். அது என்ன பண்டிகை? இப்போ நீங்கள் சொல்லுங்க பாப்பா, என்ன பண்டிகை? எக்கால பண்டிகை. என்ன பண்டிகை? எக்கால பண்டிகை. எக்காலம் ஊதப்படும்ல, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது. 1 தெசலோனிக்கர்ல வாசிக்கிறோம்ல, வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15 13ல இருந்து வாசிங்க. சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எதோடு இறங்கி வருவாரா? தேவ எக்காலத்தோடும். தேவ எக்காலம், அதுதான் எக்கால பண்டிகை. எக்காலம்னா தெருவில் பப்பரப்பான்னு ஊதுவாங்கல்ல, யுத்தத்துக்கு போகும்போது சபை கூடி வரும்போதெல்லாம் எக்காலம் ஊதுவாங்க. எக்காலம் ஊதுவது எதற்காக? கூட்டி சேர்ப்பதற்காக.
யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கலாம், அல்லது ஏதாவது ஒரு முக்கிய சபை கூட வேண்டுமானால் எக்காலம் ஓதுவாங்க. இப்போ நாமெல்லாம் எக்கால பண்டிகை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இப்போ கொண்டாடிட்டு இருக்கிற பண்டிகை என்ன பண்டிகை? பெந்தேகோஸ்த பண்டிகை. அடுத்து ஒரு பண்டிகை காத்து இருக்குது. அது என்ன பண்டிகைன்னா எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகை எதுக்கு வருதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஜனங்களை கூட்டி சேர்த்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதுதான் என்னது? அதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. கைவிடப்பட்டவங்க இங்க இருப்பாங்க, கைவிடப்படாதவங்க எங்க இருப்பாங்க? கர்த்தரோடு இருப்பாங்க. இவ்விதமா எப்போதும் கர்த்தரோடு கூட இருப்போம் அப்படின்னு வசனம் சொல்லு. யாரோடு கூட இருப்போம்? கர்த்தரோடு கூட இருப்போமா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க, உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போவோம். இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். எங்க இருப்போம்? பூமியில இல்ல, எங்க இருப்போம்? பரலோகத்துல தேவனோடு உலாவி கொண்டிருப்போம். எத்தனை ஆண்டுகள்? 7 வருடங்கள். ஏன் 7 வருடம்? யூதன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் திருமணம் செய்ய வேண்டிய வயது 40 வயதுல தான் யூதன் திருமணம் செய்வான். இன்றைக்கும் நம்முடைய ஈசாக்கு 40 வயதுல தான் கல்யாணம் பண்ணார். 60 வயது வரைக்கும் அவருக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. 60 வயதுல தான் பிள்ளை பிறந்தது. யூதனுக்கென்று ஒரு வாழ்க்கை முறையை கர்த்தர் வைத்திருந்தார். ஆபிரகாமை அழைத்து இப்படித்தான் நீ வாழ வேண்டும், இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அவனுக்கு ஒரு வழிவகையை அமைத்து கொடுத்தார். ஈசாக்கு திருமணம் செய்யும் போது 40 வயது. ஈசாக்கு இயேசு என்றால் ரெபேக்கால் யாரு? யாரா இருந்தா எனக்கு ரெபேக்கா யாரு? அப்போ எலியேசர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஈசாக்கு மணவாளன், சபை மணவாட்டி. இந்த மணவாட்டியை ரெடி பண்ணி ஈசாக்கு கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் வரும்போது மணவாட்டி ரெடியா இருந்தா பரிசுத்த ஆவியை கூட்டிட்டு போய் சேர்த்துருவாரு. கல்யாணம் ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? 7 வருஷம். 40 வயதுல தான் யூதன் கல்யாணம் பண்ணுவான். கர்த்தரும் 40 வயதுல தான் திருமணம் செய்வார். 7 வருஷம் நமக்கு அங்க சுத்திகரிப்பு நடந்துட்டு இருக்கும். மணவாட்டியை அலங்காரம் பண்ணி கொண்டு இருப்பாங்க 7 வருஷம். மணவாட்டி 7 வருஷம் பரலோகத்துக்கு போயிடும். அந்த 7 வருஷம் மணவாட்டியை அலங்கரித்து கொண்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு மணவாட்டி ஆயத்தமாகி கொண்டிருப்பா, அப்படி சொல்லலாம். 40 வயது 7 வருடம் முடிஞ்ச உடனே அங்க கல்யாணம் நடக்கும். அல்லேலூயா. அந்த 7 வருஷம் இங்கே என்ன நடக்கும்? கைவிடப்பட்டவங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க உபத்திரவத்திலையும் மகா உபத்திரவத்திலையும் அகப்படுவார்கள். அந்த 7 வருஷத்துல யூதர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். அவர்தான் மேசியா என்று அறிந்து கொள்வார்கள். அப்பதான் அவர் பிரதான ஆசாரியராய் செயல்படுவார். அதுதான் என்ன பண்டிகை? பாவ நிவிர்த்தி பண்டிகை. என்ன பண்டிகை? பாவ நிவிர்த்தி பண்டிகை. பாவ நிவிர்த்தி எப்ப பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை. வருஷத்துக்கு ஒரு முறை. யார் பண்ணணும்? யாருக்காக பண்ணணும்? யூத மக்கள் எல்லாருக்காகவும் பிரதான ஆசாரியன் செய்யணும். என்ன செய்யணும்? ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ளணும். எல்லாருடைய பாவத்தை அந்த ஆட்டு மேல செலுத்தணும். ஆட்டை பலியிடணும். ஆட்டினுடைய ரத்தத்தை எல்லா இடத்துலையும் அதாவது தேவனுடைய கூடாரத்தில் எல்லா பகுதியிலையும் தெளித்து பாவ நிவிர்த்தி செய்ய வேண்டும். அது பிரதான ஆசாரியனுடைய வேலை. அவன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்யணும். அவன் காலில் மணியை கட்டி விட்டுருவாங்க. அவன் உள்ள நடமாடும் போது கிணின்னு என்ன செய்யும்? சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை சத்தம் கேட்கலன்னா அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டான். அதனால கர்த்தர் அவனை அடிச்சிட்டாரு. பரிசுத்த பிரகாரத்தில் அவன் மறிச்சிட்டான்னு தெரிஞ்சு உள்ள யாரும் போய் அவனை தூக்கக்கூடாது. காலில் கட்டியிருக்கிற கயரால அவனை என்ன செய்யணும்? இழுத்துட்டு வெளியே கொண்டு வரணும். அதனால பிரதான ஆசாரியன்னா பயமாக தான் இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சு. பிரதான ஆசாரியத்துக்கு போட்டி போட்டாங்க.
பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியர்னா பயப்படுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்யணும்? பாவ நிவர்த்தி பண்ணணும். எப்போ அதை செய்வாங்க? வாசிங்க, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 26, 27. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. என்ன மாதம்? 7ஆம் மாதம் 7ஆம் மாதம், 7வது மாதம். நம்ம கணக்குப்படி, எனக்கு அதை நான் குறித்து வைக்கல, நீங்கள் எண்ணிக்கிங்க. சித்திரை, வைகாசி அப்படி எண்ணி 7வது மாதம் என்ன வரும்? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. ஐப்பசியில் நமக்கு ஒரு பண்டிகை வரும். நமக்கு என்ன பண்டிகை ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? என்ன பண்டிகை வரும்? என்ன இதையும் அதையும் கனெக்ட் பண்ணுறீங்க? கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க, எப்படி வச்சாங்கன்னு தெரில எனக்கு. ஐப்பசி ஒரு பண்டிகை வரும், தீபாவளி பண்டிகை வரும். பெரும்பாலும் ஐப்பசியில் வரலாம்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. அது மாற்றி மாற்றி வரும், முன்னையும் பின்னையும் வரும், தெரியல. ஐப்பசி மாதம் 7வது மாதம் வாசிங்க, 10ஆம் தேதி. எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி. 10ஆம் தேதி. வேற 7வது மாதம் 10ஆம் தேதியில தான் குறிப்பிட்டு நாள் சொல்றாரு. 7வது மாதம் 10ஆம் தேதியில போய் நீ என்ன செய்யணும்? பாவ நிவர்த்தி செய்யணும். அது யாருக்கு? நமக்கு இல்ல. யாருக்கு? யூத மக்களுக்கு. யூத மக்கள் அப்பதான் குத்தினவர்களை பார்க்கிறாங்க. நம்ம சிலுவையில் அரைஞ்சது இவர்தானா, இவர்தானா மேசியா, இவரை தெரியாம சிலுவையில் அரைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி இயேசுவை குறித்த அறிவு அவர்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரை பிரதான ஆசாரியராய் ஏற்றுக்கொண்டு அவரை பழி செலுத்துவதற்கு அனுமதிப்பார்கள். அதுதான் என்னது? பாவ நிவர்த்தி பண்டிகை. எத்தனாவது பண்டிகை அது? என்னங்க, 1, 2, 6வது பண்டிகை. அடுத்து என்ன பண்டிகை இருக்குது? 7வது பண்டிகை தான் கூடார பண்டிகை. அதுதான் கடைசி பண்டிகை. கூடார பண்டிகைன்னு என்ன? கல்யாணம் ஆயிடுச்சு, மனவாட்டிகள்லாம் முடிஞ்சு, இப்போ 1000 வருஷம் அரசாட்சி. எத்தனை வருஷம் அரசாட்சி? 1000 வருஷம் அரசாட்சி பூமியில நடக்குது. அது நிரந்தரம் கிடையாது. 1000 வருஷம்னா நம்ம கணக்குப்படி அது ஒரு நாள் தான். ஆண்டவருடைய கணக்குப்படி 1000 வருஷம். 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கூடார பண்டிகை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குவார். புதிய எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன்னு வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் தான் நீதி வாசமா இருக்கும். அதுதான் நிரந்தரம். அப்ப 1000 வருஷ அரசாட்சி நிரந்தரம் கிடையாது, அது தற்காலிகமானது. அதுதான் கூடார பண்டிகை. இந்த பண்டிகை எதற்காக ஆண்டவர் கொண்டாட சொன்னார் அப்படின்னா, யூத மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு வருகிற வழியிலே ஏறத்தாழ 40 வருஷம் கூடாரங்களிலே வாழ்ந்தார்கள். எங்க வாழ்ந்தாங்க? அவங்களுக்கு நிரந்தரமா வீடு கிடையாது. அதெல்லாம் டெண்டடிச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கூடாரங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதை நினைவு கூறும்படியாக வருஷத்துக்கு ஒரு முறை இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் கூடார பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கார வீடு, பெரிய வீடு கட்டியிருந்தாலும் வீட்டுக்கு வெளியே முத்தம் என்று சொல்வார்கள், அல்லது என்ன சொல்லலாம், வீட்டு முத்தத்தில்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு வெளிப்புறத்தில்னு சொல்லுவாங்க, எது வேணாலும் சொல்லலாம். வீட்டுக்கு வெளியே என்ன செய்வாங்க? கூடாரத்தை அமைத்து அதற்குள்ளதான் சமைப்பார்கள். என்ன வேலை, படுக்கிறது தூங்கிறது என்ன வேலை செய்தாலும் வீட்டுக்குள்ளே இல்லை. எங்க செய்வாங்க? கூடாரத்தில். எத்தனை நாளைக்கு செய்வாங்க? 7 நாள். எத்தனை நாள்? அந்த 7 நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 7 நாள், அந்த 7 நாள்னா உங்களுக்கு புரியும். அப்ப அந்த 7 நாளும் எங்க இருப்பாங்க? கூடாரத்தில் இன்னைக்கும் வாசம் பண்ணுவாங்க. அதோடு பண்டிகை என்ன செஞ்சிருது? முடிஞ்சிருது. ஏன்னா புதிய வனம் புதிய பூமி ஆண்டவர் உண்டாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வேற வேலையே கிடையாது. நீங்களும் நானும் நித்திய காலமா கர்த்தரோடு கூட இருப்போம். ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரிஞ்சவங்க மாத்திரம் இப்ப சொல்லுங்க. பஸ்கா பண்டிகை என்ன முடிஞ்சிருச்சா இல்லையா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அப்புறம் முதற் பலன் பண்டிகை, இப்ப அப்புறம் அடுத்து வாரங்களின் பண்டிகை பெந்தெகோஸ்தே பண்டிகை, அப்புறம்
எக்கால பண்டிகை, அப்புறம் பாவ நிவர்த்தி பண்டிகை, அப்புறம் இது 7 பண்டிகை இருக்குது. சில பேர் அதை 3ஆ சுருக்கிடுவாங்க. அதனால 3 பண்டிகைன்னு தான் சொல்லுவாங்க. சிலருக்கு 3 பண்டிகைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப பண்டிகையும் புளிப்பில்லாத பண்டிகையும் ஒன்றா சேர்த்து, அதாவது பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் ஒன்றா சேர்த்துக்குவாங்க. மறுநாள் வர்றதுனால அது ஒன்று. இன்னொன்று முதற்பலன் பண்டிகையும் பெந்தகோஸ்த பண்டிகையும் ஒன்றா சேர்த்துக்குவாங்க. கூடார பண்டிகை தானே வருஷத்துக்கு 3 முறை வரணும்னு. அப்போ முதல் மாதம், 2வது மாதம், 7வது மாதம். அல்லேலூயா. எக்கால பண்டிகை இனிமே வரப்போகிறது. நீங்களும் நானும் அதற்கு என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். அந்த வசனம் அழகா சொல்லுது. யோவேல்ல வாசிக்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். எந்நாட்களிலே? அந்நாளிலே இருக்கா, நாட்களிலே இருக்கா? நாட்கள்னா பன்மை, நாள்னா ஒருமை. அப்ப எத்தனை நாள்னு சொல்லல, அந்நாட்களிலே. அந்நாட்களில என் நாட்கள்? எந்த நாட்களை சொல்றாரு? எந்த நாட்களை சொல்றாரு? புதிய ஏற்பாட்டுக்கு வந்துருங்க, அப்போஸ்தலருக்கு வந்துருங்க. 1ஆம் அதிகாரம் 17, 18 வாசிங்க. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு. அப்போஸ்தலர் 2:17. கடைசி நாட்களில். என்ன நாட்கள்? கடைசி நாட்களில். அந்நாட்களிலே அப்படின்னு யோவேல்ல வாசிக்கிறோம். அந்நாளிலே இல்ல, அந்நாட்களிலே பன்மையில் இருக்கு. புதிய ஏற்பாட்டுல என்ன வாசிக்கிறோம்? கடைசி நாட்கள். கடைசி நாட்களிலே. கடைசி நாள்னு சொல்லல, கடைசி நாட்கள்னு சொல்லுது. எத்தனை நாள்னு சொல்லல. 1 நாளா 2 நாளா? 1 நாள்னா 4 இருக்கும். 2 நாளா, 4 நாளா, 7 நாளா, 9 நாளா, இல்ல 15 நாளா நமக்கு தெரியாது. இப்ப கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும். சொல்லுங்க, கிறிஸ்தவங்க மேல மட்டும் ஆவியை ஊத்துவாரா? யார் மேலெல்லாம் ஊத்துவாரு? யாருக்கெல்லாம் சத எலும்பு இருக்குதோ எல்லாரும் பரிசுத்த ஆவியை என்ன செய்வாங்க? பெறுவார்கள். யாரெல்லாம் பெறுவார்கள்னா அது வேற செய்தி. இன்னொரு செய்தியில தான் அதை தியானிக்கணும். நிறைய இருக்கு, சுருக்கமா சொல்றேன். கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் இல்ல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை என்ன செய்வேன்? ஊற்றுவேன். யோவேல்ல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை அப்போஸ்தலருடைய காலங்கள்ல என்ன செய்து நிறைவேறுகிறது. இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் அவர்களுக்கு தரிசனமானார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போதே சொல்றாரு, எருசலேமிலே காத்திருங்க. எவ்வளவு நாள் எருசலேமிலே காத்திருந்தாங்க? எந்த கேள்விக்கும் பதில் வர மாட்டேங்குது. 40 நாள். எத்தனை நாள்? 10 நாள். வெரி குட் பிரதரை, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். டக்குன்னு சொல்லுங்க. நீங்க தூங்குறீங்களா முழிக்கிறீங்களான்னு அப்பதான் தெரியும். நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லாம போயிடக்கூடாது. கேட்கிற கேள்விக்கு டக்குன்னு என்ன செய்யணும்? தெரியுதோ தெரியலையோ சொல்லிடணும். நம்ம தானே இருக்கிறோம். ஏதாவது சொன்னா அசிங்கமாயிருமோன்னு நினைக்கக்கூடாது. சொல்லிடணும், டக்குன்னு சொல்லிடணும். எத்தனை நாள் காத்திருந்தாங்க? ஏன்னா இயேசு 40 நாள் அவங்களோடு இருந்தாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு. போகும்போது சொல்லிட்டு போறாரு, எருசலேமில காத்திருங்க, என் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரை. அப்போ பிதாவினுடைய வாக்குத்தத்தம் என்ன? உங்க எல்லார் மேலையும் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவேன். யார் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறது? பிதாவும் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கு, இயேசுன்னு இருக்கு. 3 இடத்துலயுமே வசனம் இருக்கு. எனக்கு யாருன்னு சொல்ல தெரியல. பிதா அனுப்ப போகிற அப்படின்னு இருக்கு. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற ஆவின்னு இருக்கு. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற ஆவி. அப்போ இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், குமாரனை எழுப்பினவர்
அப்படி வாசிப்போம். அப்புறம் கிறிஸ்துவின் நிறைய இருக்கு. ஆவின்னு சொல்லப்பட்டா ஒருத்தரை குறிக்காது. பிதாவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, குமாரனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி, கிருபையின் ஆவி, சத்திய ஆவி, இப்படி ஆவினா நிறைய இருக்கு, ஒரு பேர் அல்ல. சொல்லுங்க, பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, குமாரனுடைய ஆவி, நிறைய வாசிக்கலாம். சத்திய ஆவி, கிருபையின் ஆவி, இப்படி நிறைய ஆவிகளை வாசிப்போம். இத்தனை ஆவி தனித்தனியா இருக்கான்னு கேட்டுறக்கூடாது. எல்லாமே ஒரே ஆவிதான். ஒரே ஆவிக்கு தான் இத்தனை பேர். ஏன்னா வேதம் சொல்லுது, நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டு இருக்கிறோமே அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப நம்ம எல்லாரும் எந்த ஆவியில தாகம் தீர்க்கப்பட்டு இருக்கிறோம்? தாகம் உள்ளவன் மேல் நான் ஆவியை ஊற்றுவேன். யாரெல்லாம் தாகமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுப்பார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பிதாவாகிய தேவனிடத்துல கேட்கும் போது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியை கேட்கும் போது கிடைக்கும், விசுவாசிக்கும் போது கிடைக்கும், கீழ்ப்படியும் போது கிடைக்கும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். அந்த நாள் தான் என்ன நாள்? பெந்தேகோஸ்த நாள். இது எத்தனை நாள் ஓடும் தெரியாது. இப்ப நம்ம எத்தனாவது நாள்ல இருக்கிறோம்? அது வாரங்களின் பண்டிகை. நான் கடைசி நாட்களை பேசுறேன். கடைசி நாட்களும் வாக்குத்தத்தங்களும் அப்படி டைட்டில் வச்சுக்கலாம். டைட்டில் வைக்கும்போது கடைசி நாட்களும் வாக்குத்தத்தங்களும், இந்த ரெண்டையும் இணைச்சு தான் தியானிக்க போறோம். முதலாவது தியானிக்கிறதா இது. முதலாவது தியானிப்பு தான் இது. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் என்னது? முன்னுரை. என்ன முன்னுரையே இவ்வளவு நீளமா? முன்னுரையே இவ்வளவு பெருசு. இனிமேதான் செய்திக்குள்ளே போறேன். பண்டிகைனா 7 பண்டிகை. இப்ப நம்ம எந்த பண்டிகையில இருக்கிறோம்னு சொல்லி முடிச்சிருக்கிறேன். அதுதான் முன்னுரை. இப்பதான் செய்திக்குள்ளே போறேன். செய்தி தலைப்பு என்னது? கடைசி நாட்களும் வாக்குத்தத்தங்களும். அதான் தலைப்பு. வாசிக்கிறோம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இப்ப கடைசி நாட்கள் தலைப்பு வந்துருச்சு. வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் சொல்றார் இல்லையா? வாசிப்போம். 1 அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்ப பிதாவின் வாக்குத்தத்தம் என்னது? கடைசி நாட்களும் வாக்குத்தத்தங்களும். அதுதான் தலைப்பு. பிதாவின் வாக்குத்தத்தம் என்னது? கடைசி நாட்கள்ல தான் நம்ம இருக்கிறோம். கடைசி நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றினார். அப்போஸ்தலர் காலமே கடைசி நாட்கள் துவங்கிருச்சு. இப்ப நம்ம இருக்கிறோம். 2000 வருஷம் ஆயிடுச்சு. 2000 வருஷத்துக்கு மேல 2026 இருக்கிறோம். அப்படின்னா எப்ப தொடங்குச்சு அந்த நாட்கள்? கடைசி நாட்கள் எப்ப தொடங்குச்சு? நமக்கு இந்தியாவுக்கு ஒரு நாள் எப்ப தொடங்கும்? நைட்டு 12 மணிக்கு. யூதர்களுக்கு ஒரு நாள் எப்ப தொடங்கும்? சாயங்காலம் 6 மணிக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கி மறுநாள் சாயங்காலம் 6 மணிக்கு வரைக்கும் தான் ஒரு நாள் யூதர்களுக்கு. நமக்கு நைட்டு 12 மணிக்கு தொடங்கி நைட்டு 12 மணிக்கு முடிஞ்சா ஒரு நாள். நம்ம கணக்கு வேற, யூதனுடைய கணக்கு அதுதான். அப்போ ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் நம்ம கணக்கு. ஆனா ஒரு நாள் என்பது கர்த்தருடைய கணக்குல எவ்வளவு? 1000 வருஷம். வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் என்பது கர்த்தருடைய பார்வையில் 1000 வருஷம். அப்படின்னா 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப எத்தனை நாள் முடிஞ்சிருச்சு? எத்தனை நாள்ல இருக்கிறோம்? 2 நாள் முடிச்சிட்டோம். இப்ப 3ஆவது நாள்ல இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? புரியுறவங்க மாத்திரம் அல்லேலூயா. 3ஆவது நாள்ல இருக்கிறோம். 2 நாள் முடிஞ்சு. நீங்க வாசிப்பீங்களா யோவான் 2ல 3ஆம் நாளிலே கானா ஊருக்கு. அந்த 3ஆவது நாள்ல தான் இப்ப இருக்கிறோம். 3ஆவது நாள்ல இருக்கிறோம். கடைசி நாள்ல 3ஆவது நாள்ல இருக்கிறோம். கடைசி நாட்கள் 7 நாளா 10 நாளா 15 நாளா நமக்கு தெரியாது. ஆனா நம்ம இருக்கிற நாள் எது? 3ஆவது நாள். 3000 நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இப்ப 3000 முடிஞ்சிருச்சுன்னா 3 நாள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். 3001 இருப்போமான்னு தெரியாது. அதுக்குள்ள கர்த்தர் வருவாரான்னு தெரியாது. அப்ப 3000 நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். 3000 ஆண்டு முடிஞ்சிருச்சுன்னா 3 நாள் முடிஞ்சிருச்சு. இப்ப நாம இருக்கிறது 2ஆவது நாள்ல.
ஒரு 40-45 மணி நேரம், அது ஒரு 12 மணி நேரத்தில் ஒரு 3 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. மீதம் இருக்கிறது ஒரு 9 மணி நேரம் இருக்க வச்சுக்கோங்க. இந்த கடைசி நாட்களில் வாக்கு தத்தம், அவர் வாக்கு தத்தம், பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்க? காத்துருங்க. பிதாவின் வாக்கு தத்தம் என்ன? வசனத்தின்படி சொல்லுங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், நல்லா பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை எதை குறித்து சொல்றாங்க? ஆவியை குறித்து. அங்க சொன்னார்ல, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் என்னது? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி பெற முடியும்? விசுவாசத்தினாலே பெரும்படி. அழகான வார்த்தைங்க. எனக்கு அந்த வார்த்தையை பார்க்கும் போதே அவ்வளவு இதா இருந்துச்சு. எவ்வளவு அழகா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. பெரும்படி வரும்படி. பெர்க்மன் ஐயா சொல்லுவாரு, பெரும்படி வந்துருச்சு, வரும்படி வந்துருச்சான்னு கேட்பாரு. பெரும்படினா என்னது? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை புறஜாதிகள். வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் யாரால வருது? கிறிஸ்து இயேசுவினால வருது. புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். யாருக்கு வருதா? புறஜாதிகள். கிறிஸ்து இயேசுவினால யூதர்களுக்கு வரல, புறஜாதிகள். யாருக்கு வருது? புறஜாதிகள். புறஜாதினா நீங்களும் நானும் தான். நாமெல்லாம் இஸ்ரவேலருடைய காணி ஆட்சிக்கு புறம்பா இருந்தோம், வாக்குத்தத்தத்துக்கு தூரமா இருந்தோம். இஸ்ரவேலரின் காணி ஆட்சிக்கு புறம்பாகவே நான் இருந்தேன், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியனாகவே காணப்பட்டேன். அல்லேலூயா. இப்ப புறஜாதிக்கும் நமக்கும் என்ன இருக்கு? யூதனுக்கும் புறஜாதிக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்குது. ஆபிரகாம் வழியில வந்தவன் தான் யூதன். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இப்ப யாருக்கு வருது? நமக்கு வருது. புறஜாதிகளாகிய நமக்கு வருது. யார் மூலமா வருது? கிறிஸ்து இயேசுவின் மூலமா வருது. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானேனே. இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறமா இருந்தேன், வாக்குத்தத்தத்துக்கு தூரமா இருந்தேன். ஆனா கிறிஸ்துவோடு கூட நான் இணைந்ததுனால சமீபமாயிட்டேன். கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவினால் வருகிற ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை பெரும்படியாகவும் அடுத்த வசனம் சொல்லுது, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை. ஆவியை குறித்து சொல்லப்பட்டது என்னது? வாக்குத்தத்தம். யோவேல் மூலமா கர்த்தர் கொடுக்கிறாரு. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், சொப்பனங்களை காண்பார்கள். நிறைய இருக்கு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. 2 நாள் முடிஞ்சிருச்சு, 3ஆவது நாள்ல இருந்துட்டு இருக்கிறோம். இந்த 3ஆவது நாள்லயாவது என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்வது? விசுவாசத்தினாலே. அந்த வசனம் சொல்லுது, கிறிஸ்துவினாலே ஆசீர்வாதம் வருது, விசுவாசத்தினால ஆவி வருது. வேதம் சொல்லுது, கீழ்ப்படிந்தவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். விசுவாசம் வந்தாதான் என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். விசுவாசம் இல்லைன்னா கீழ்ப்படிய முடியாது. விசுவாசம், கீழ்ப்படிதல் ஒன்று. விசுவாசம் எனக்குள்ள இருக்கின்றதுக்கு அடையாளம் என்ன? நான் கீழ்ப்படுகிறேன். நான் கீழ்ப்படுகிறதுனால விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு பரிசுத்த ஆவியை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறாவிட்டால் கட்டாயம் என்ன செய்யணும்? காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுது, வாக்கு தத்தத்தை விசுவாசித்து தேவ சமூகத்திலே காத்திருந்தால்
பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம். ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறார். தாகம் உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தாகம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் ஆவியின்படி நடக்க முடியும். இல்லைன்னா எப்படி நடப்போம்? மாம்சப்படி நடப்போம். இது முதலாவது. கடைசி நாட்களும் வாக்கு தத்தங்களும் தலைப்புல ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை கடைசி நாட்களில் நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். அதுக்கு தானே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் வரும்போது எக்காலம் சத்தம் கேட்கும். அப்போ கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் கடைசி நாட்களிலே நிறைவேறும் என்று வேதம் சொல்லுது. வாசிங்க அப்போஸ்தலர் 1:11. கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அல்லேலூயா. இயேசு வருவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்ப வருவாரு? நினையாத நாளிலே. 3வது நாள் இருக்கிறோம். இந்த 3வது நாள் முடிகிறதுக்குள்ள கூட அவர் வந்துடலாம். தெரியாது, எனக்கு யாருக்கும் தெரியாது. எனக்கு மாத்திரம் இல்லை, யாருக்கும் தெரியாது. இல்லை 7 நாள் கழிச்சு கூட அவர் வரலாம். தெரியாது. 7000 வருஷம். உலகம் தோன்றி 6000 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இந்த 6000 வருஷத்துல முதல் நாளிலேயே பவுலு, பேதுரு, நிறைய பரிசுத்தவான்கள் இயேசு அவங்க காலத்திலேயே வந்துருவாருன்னு நம்பினாங்க. ஆமென். இயேசு வந்துருவாரு, நம்ம உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம், நாம மறுரூபமாயிருவோம், நமக்கு மரணம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க மறிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் ஆண்டவர் வரல. இப்பயும் நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னையா இயேசு வர்றாருன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிற. இயேசு என்ன செய்யல? வந்த பாடில்லையே. இவங்களுக்கு வேலையே இல்லை. எப்போ பாரு இயேசு வர்றான்னு கத்திட்டு இருப்பாங்க. அவர் வந்துட்டு போறாரு, நீ ஓரம் படு தூங்குன்னு சொல்றவன்லாம் நிறைய இருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு வேதம் ஒரு பேர் சொல்லுது. என்ன பேரு? வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கேள்விக்கும் டக்குன்னு பதில் சொல்றாரு. இப்படிதான் எல்லாரும் இருக்கணும். அவங்களுக்கு என்ன பேரு? வாசிங்க, எங்க இருக்கு? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அது என்னது? முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது. அவர் சொல்றாரு, நம்ம அறியறதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அறிய வேண்டிய காரியங்களிலேயே முதலாவது என்ன காரியத்தை நீங்க அறியணும்? சொல்லுங்க. கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. எப்படி நடப்பாங்க? ஆவியின்படி நடக்க மாட்டாங்க. எப்படி நடப்பாங்க? தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறதே, இப்படியே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தின். 9ஆம் வசனம் வரைக்கும் 9 வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்கல. வருவார் என்று சொல்வது வாக்குத்தத்தம். ஆமென். ஆனா வரமாட்டார்னு சொல்றது யாருடையது? பரியாசக்காரருடைய வார்த்தை. இப்ப எந்த வார்த்தை நிறைவேறும்? அவர் வார்த்தை. கர்த்தருடைய. என்னையா நீ வர்றாருன்னு சொல்லிட்டே இருக்க, இயேசு வரவே இல்லை. எவ்வளவு காலத்துதான் அப்படி சொல்லி ஜனங்களை ஏமாத்துவீங்க? ஒரு கூட்டம் சொல்லுது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இயேசு வருவார். இயேசு வருவார்ன்ற கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இயேசு எப்பயா வருவார்? நீங்களும் தான் அந்த காலத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கீங்க இயேசு வருவார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இயேசு வருவார்னு சொன்னீங்க. இப்ப நான் வயசு 60-70 வயசு ஆயிடுச்சு, இன்னும் என்ன செய்யல? இயேசு வரல. வாரத்தை பாரு அப்படியே இருக்கு, பூமியை பாரு அப்படியே இருக்கு, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. எதுவும் மாற்றமே இல்லை. நீ இயேசு வருவாருன்னு சொல்ற, அதுவும் நடக்கல.
அப்படின்னு யார் சொல்லுவா? பரியாசம். பரியாஸ். எந்த நாட்டில் சொல்லுவாங்க? இந்த நாட்கள்ல, கடைசி நாள். கடைசி நாட்கள். அதுதான் இந்த நாட்கள். ஆமென். இந்த நாட்கள் வாக்குத்தத்தத்தை குறித்து, இயேசு வருவார் என்கிற வாக்குத்தத்தத்தை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இயேசு கட்டாயம் வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இல்ல. யாக்கோபு 5:7 வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும், எது வரைக்கும்? கர்த்தர் வருமளவும், வருமளவும், வருகிற வரைக்கும் நீடிய பொறுமையாயிருங்கள். நீடி எப்படி இருக்கணுமா? பொறுமையாயிருங்கள். அவசரப்பட்டுறாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா பின்வாங்கி போயிருவீங்க. இயேசு வருவார் வருவார்னு சொல்லிட்டு இருக்கணும். இயேசு என்ன செய்யல? வரல. அதெல்லாம் சும்மாயா, இயேசெல்லாம் வரமாட்டாரியா அப்படின்னு சொல்லி நீங்க மனசுல கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்காது? பொறுமை இருக்காது. அப்படியே என்ன செய்வீங்க? பின்வாங்கி போயிருவீங்க. எபிரேயர் 10 வாசிங்க. எபிரேயர் 10:36, 37, 38 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. எது வேணும்? பொறுமை. அதுதான் யாக்கோபு சொல்றார், நீடிய பொறுமையா இருங்க. அப்புறம் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார். தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனானா. பாருங்க, இயேசு வருவார்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க, அவர் வரல அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை குறித்து சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து நாம பொறுமையை இழந்து கர்த்தருக்காக காத்திருக்கிற அந்த காரியத்தை விட்டு விலகிட்டா விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிருவான்? போயிடும். பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. வசனம் சொல்லுது. 4 நிலம் வாசிக்கிறோம். முள்ளுள்ள நிலம், கற்பார நிலம், வலியருகான நிலம், நல்ல நிலம். அந்த நல்ல நிலத்தை குறித்து சொல்லும்போது அவன் பொறுமை அப்படிங்கிற வார்த்தை வரும். அவன் இருதயத்துல உண்மையும், அந்த வார்த்தை எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல, அதுல பொறுமையோடு பலன் தருகிறவனாய் இருப்பான்னு வாசிப்போம். அந்த பொறுமைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகருக்கு என்னதான் இல்லை, ஆனா பெருமை இருக்குது. என்ன இல்லை? பொறுமை இருக்க மாட்டேங்குது, ஆனா பெருமை இருக்குது. ஆனா பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் சொல்லுது. அல்லேலூயா. பெருமை வேண்டாம். எது வேணும்? பொறுமை வேணும். பொறுமையா காத்திருக்கணும். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே அப்படின்னு வாசிக்கிறோம். ஆபிரகாம் பொறுமையா காத்திருந்தான்னு வாசிக்கிறோம். சாரால் பொறுமை என்ன செய்யல? காத்திருக்கல. யோபுவின் மனைவிக்கு பேர் தெரியல அப்படின்னு மிஸ்ஸஸ் யோபு, அவங்களுக்கு என்ன இல்ல? பொறுமை இல்ல. தேவனை தூசித்து ஜீவனை விடுன்ட்டா. இவ என்ன பண்ணிட்டா? வேலைக்காரிய மனைவியா கொடுத்துட்டா. அப்ப 2 பேருக்கு என்ன இல்ல? மிஸ்ஸஸ் யோபுக்கும் மிஸ்ஸஸ் ஆபிரகாமுக்கு என்ன இல்ல? பொறுமை இல்ல. யோபுக்கு பொறுமை இருந்தது, ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது? பொறுமை இருந்தது. அப்ப இன்னைக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் நிலத்துல போய் பயிரிடுறான். பயிரிட்டதுக்கு அப்புறம் அது வளர்ந்து பலன் தருகிற வரைக்கும் என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு விதைச்சிட்டு நாளைக்கு போய் பார்த்துட்டு ஒன்றும் வரலன்னு தோண்டி பார்த்தா எப்படி இருக்கும்? தினசரி தோண்டி பார்த்து விதை இருக்கா ஏன் இன்னும் முளைக்கல எடுத்து பார்த்துட்டு இருந்தா என்ன ஆகும்? முளைக்காது. மண்ணில் போட்டு புதைச்சதுக்கு அப்புறம் பொறுமையா காத்திருந்தா ஏற்ற வேளையில் என்ன செய்யும்? முளைச்சு அது பலன் தரும். பொறுமையா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அவசரம், சீக்கிரமா பணக்காரன் ஆயிடணும், சீக்கிரமா வீடு வாங்கிடணும், சீக்கிரமா கார் வாங்கிடணும், சீக்கிரமா போயிடுவாங்க. அதுக்கு பேர் என்ன பேரு? பாஸ்போர்ட்டு. அந்த காலத்தில் விறக வச்சு எரிச்சு அந்த பருப்பெல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இன்னைக்கெல்லாம் என்னது? கேஸ் வந்துருச்சு, குக்கரில் வச்சிடுறோம், சீக்கிரம் மட்டன் வெந்துடுது, பருப்பு வெந்துடுது, எல்லாம் சீக்கிரம் வந்துடுது. பாஸ்ட் புட்டுன்னு வச்சிருக்கிறான். பாஸ்ட் புட்டை சாப்பிட்டோம்னா பாஸ்டாக போயிடலாம். லேட்டு பூஸ்டை சாப்பிட்டோம்னா லேட்டாக போகலாம். எப்படி போக விருப்பம்னு பார்த்துக்குங்க. நீங்கள் அநேக பாஸ்ட் ஃபுட்டு தான் சாப்பிட்றீங்க, நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் லேட்டாக சமைச்சு லேட்டாக சாப்பிட்றது நல்லது. ஆமென். 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன்.
அதாவது தேவ பக்தியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். எதை குறித்து? தேவ பக்தியை குறித்து. முதலாவது வாக்குத்தத்தமும் கடைசி நாட்கள் எது? கடைசி நாட்கள் வாக்குத்தத்தம் முதலாவது எது? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். இரண்டாவது கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். மூன்றாவது தேவ பக்தியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். வாசிங்க மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவரை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரே நேரத்துல பூமி முழுவதையும் ஜனங்களால நிரப்ப முடியும். அந்த வல்லமை அவர்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. ஏன் ஒருவனை படைச்சார்? அந்த வசனம் சொல்லுது பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அதை ஆதாம் இழந்துட்டான். ஆதாமின் மூலமா தேவ பக்தி உள்ள சந்ததியை கொண்டு வரலாம் அப்படின்னு ஆண்டவர் திட்டம் போட்டார். அந்த திட்டத்துக்கு ஆதாம் ஒத்து வரல. 2ஆம் ஆதாமாகிய இயேசுவை தெரிந்து கொண்டார். இயேசுவை பூமிக்கு அனுப்பி அவர் மூலமா ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததிய கர்த்தர் பூமியில வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நான் யாரு? தேவ பக்தி உள்ள சந்ததி. இது வாக்குத்தத்தம் இருக்குதா பிரதர்? வேதம் இருக்குதா? தேவ பக்தியை குறித்து வாக்குத்தத்தம் இருக்குதா? வாசிங்க 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8. சீர்கேடும் கிளவிகள் பேச்சு சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி. அதை பாருங்க, கட்டுக்கதைகளுக்கு ஒரு அடமொழி வச்சிருக்கிறாரு பவுலு. சீர்கேடும் கிளவிகள் பேச்சு. அப்ப கிளவிகள் என்ன பேசுவாங்க? கட்டுக்கதை தான் பேசுவாங்க. சீர்கேடான காரியங்களை பேசிட்டு இருப்பாங்க. புரணி பேசுறது கேட்டிருக்கீங்களா? கிளவிகள் பத்திரம். கிளவிகள்னா எல்லாரையும் நினைச்சிடக்கூடாது. வயதானவங்களாம் ஞானம் உள்ளவங்கள் நினைச்சிடக்கூடாது. வயதானவங்கள்ல ஞானம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க, ஞானம் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. நல்ல காரியங்களை பேசுறவங்களும் இருக்கிறாங்க, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி பேசுறவங்களும் இருக்கிறாங்க. அதான் சீர்கேடு. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. எதுக்கு முயற்சி பண்ணு? தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அடுத்த வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி வாக்குத்தத்தமா? வாக்குத்தத்தம். இப்ப வாசிங்க இந்த வார்த்தை. இல்ல 1 கொரிந்தியர் 6:5 வாசிங்க. 6. உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? 1 தீமோத்தேயு 6:5. மன்னிக்கணும், 1 தீமோத்தேயு 6:5. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை எப்படி எண்ணுவாங்களாம்? ஆதாய தொழில். இன்னைக்கு நிறைய பேர் வேலை வெட்டி இல்லைன்னா எங்க வந்துடுறாங்க? சொல்ல மாட்டீங்களா? பைபிளை வந்து ஊழியம் செய்ய வந்துடுறாங்க. தப்பல்ல, ஊழியம் செய்யணும், நல்லதுதான். கர்த்தருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது நல்லது. வேதம் அழகா சொல்லுது, தேவ பக்திய நீ ஆதாய தொழில் என்று என்ன செய்யாத, எண்ணிராத. தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிற மக்கள் ஏராளம் இருக்கிறாங்க. நீ எண்ணிராத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3
1ல இருந்து 5 வரைக்கும் வாசிப்போம். மேலும் கடைசி நாட்களில், என்ன நாட்கள்ல? கடைசி நாட்களில். வாக்குத்தத்தம் என்னது? கடைசி நாள் இல்ல கடைசி நாட்களும் வாக்குத்தத்தமும். இப்ப 3வது நம்ம பார்க்கிற வாக்குத்தத்தம் என்னது? தேவபக்தி. எதை குறித்த வாக்குத்தத்தம்? தேவபக்தி. தேவ பக்தியை குறித்த வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். எந்த நாள்ல உட்கார்ந்து பார்க்கிறோம்? கடைசி நாட்கள்ல. அந்த வசனம் வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொஞ்சம் நில்லுங்க. கடைசி நாட்களில் கொடிய என்ன காலமா? கொடிய காலம். ஒரு வருஷத்துல எத்தனை காலம் வருது? ஒரு வருஷத்துல 365 நாள். இந்த 365 நாள்ல எத்தனை காலங்கள் வருது? இந்த கேள்வியை நானே கேட்டுக்கிட்டேன். எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன். என்னடா இப்படி எல்லாம் வசனம் இருக்குது, இதெல்லாம் என்ன புரியுது? எனக்கு நானே கேள்வி கேட்டு விடிய விடிய தூங்கலை. நான் கர்த்தருடைய வார்த்தையை இங்கே ஃப்ரெஷ்ஷாக தான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு புது உணவு தான் இது. விடிய விடிய தூங்கலை, உட்காந்து தியானிச்சுட்டேன். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அங்கேயும் அறிவாயாக. எங்க போனாலும் இந்த அறிவாயாகன்ற வார்த்தை என்ன விடலை. முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அப்படின்ற வாசிகளை வாசிக்கிறோம். இந்த வார்த்தை அழகா சொல்லுது. கடைசி நாட்களில் இதுதான் கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 3வது நாளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு 4 காலம் தான் தெரியும். என்ன காலம்? கோடை காலம், மாரி காலம், அப்புறம் பனிக்காலம். நம்ம 4ஆ பிரிச்சு வச்சிருக்கிறோம். அந்த பக்கத்தில் உள்ளவன் 6ஆ பிரிச்சு வச்சிருக்கிறான். 2 மாசத்துக்கு ஒரு காலம், நமக்கு 3 மாசத்துக்கு ஒரு காலம். நம்ம இந்தியர்கள் 3 மாசத்தை ஒரு காலமா வச்சிருக்கிறோம். இளவேநீர் காலம், கோடை காலம், அப்புறம் குளிர்காலம் அப்படின்னு 4 காலம். எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. நீங்கள் கூகுளில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா வந்துடும். வெளிநாட்டுக்காரங்கள்லாம் 6ஆ பிரித்து 6 காலங்கள், முற்பனி காலங்கள், பிற்பனி காலங்கள்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க. ஆண்டவருமே அதை காலங்களை பிரிக்கிறாரு. ஆனால் அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நம்ம சொல்ற காலமெல்லாம் விட்டுட்டு முன்பனி காலம், பின்பனி காலம், கோடை காலம், குளிர்காலம் இதெல்லாம் விட்டுட்டு அவர் ஒரு காலத்தை புதுசா சொல்றாரு. என்ன காலம்? கொடிய காலம். சொல்லுங்க. கொடிய காலங்கள். அந்த கொடிய அப்ப கோடை காலம்னா என்ன நடக்கும்? நமக்கு வெயில் சுட்டு அரிக்கும். குளிர்காலம்னா அதிகமா குளிரும். அப்ப அவர் கொடிய காலம்ன்றாருன்னா மக்கள் எப்படி இருப்பாங்கன்றார். இந்த கொடிய காலத்துல இந்த மக்கள் எப்படி இருப்பாங்க அதை வாசிங்க. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். எப்படி இருப்பாங்களாம்? தற்பிரியராயும். தற்பிரியர்னா சுயநலவாதிகளா இருப்பாங்க. பணப்பிரியராயும். பணப்பிரியர், எப்ப பார்த்தாலும் பணம் ஓடுவாங்க. வீம்புக்காரராயும். வீம்புக்காரனா சொன்னதுதான் சரி. வீம்பு பிடிக்கிறவங்க. அகந்தையுள்ளவர்களாயும். அகந்தை உள்ளவங்க, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தூஷிக்கிறவர்களாயும். என்னங்க? தூஷிக்கிறவர்கள். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். தாய் தகப்பன்மார கனப்படுத்த மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. நன்றி அறியாதவர்களாயும். என்ன நல்லது செஞ்சாலும் நன்றியே இருக்காது. பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். என்னது பரிசுத்தம் இல்லாதவர்கள்? சொல்லுங்க. பரிசுத்தம்னா என்னன்னு எவ்வளவு விலைன்னு கேட்பாங்க. அப்புறம் சுபாவ அன்பில்லாதவர்களாயும். சுபாவ அன்பே இருக்காது. இணங்காதவர்களாயும். எதுலயுமே இணக்கமா போக மாட்டாங்க, எழுத்து நிப்பாங்க. அவதூறு செய்கிறவர்களாயும். அவதூறு பேசிக்கொண்டே இருப்பாங்க. இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும். இச்சையடக்கமே இருக்காது. கொடுமையுள்ளவர்களாயும். நல்லோரை பகைக்கிறவர்களாயும். நல்லோரை பகைக்கிறவங்க. துரோகிகளாயும். துணிகரம் உள்ளவர்களாயும். இருமாப்புள்ளவர்களாயும். தேவ பிரியராயிராமல். கடைசியா சொல்றாரு, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. எதை வேஷமா வச்சிருக்கிறாங்க? அதின் தேவ பக்தி. எது தேவ பக்தி? நம்ம என்ன தியானிக்கிறோம்? கடைசி நாட்கள்ல தேவ பக்தியை குறித்த வாக்குத்தத்தம். ஆமென். கடைசி நாட்கள்ல அநேகர் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுவாங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பாங்க. அதன் பலனை என்ன செய்வாங்க? மறுதலிக்கிறவர்களுமாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன செய்ய? விலகு. ஒருவேளை நாமளே அப்படி இருந்தா என்ன செய்யறது? இப்படிப்பட்டவங்களை பார்த்தா விளையிடலாம். பண ஆசை உள்ளவனை பார்த்தா விளையிடலாம். தாய் தகப்பன்மாரு கீழ்ப்படியாதவனை பார்த்தா விளையிடலாம். நானே தாய் தகப்பனு கீழ்ப்படியாதவனா இருந்தா என்ன செய்யறது? தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை என்ன செய்யறேன்? மறுதலிக்கிறேன்.
நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டிருக்கிறேன், கையில் பைபிள் வச்சிருக்கிறேன், சர்ச்சுக்கு வந்தா அந்நிய பாஷை, ஆவியில நிறையிறேன், வீட்டுக்கு போனா என்ன பாஷை? பைபிளை வச்சதுக்கு அப்புறம் என்ன வருது? கோபம் வருது, எரிச்சல் வருது, கெட்ட கெட்ட வார்த்தையா வாயில வருது. தேவ பக்தியின் வேஷம் எனக்குள்ள இருக்கு. மற்றவங்க பார்த்து இவங்க கர்த்தருடையவங்க, இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க வேதக்காரங்க, இவங்க வேதத்துல இறங்கிட்டாங்க, வெளியில வேஷம் நல்லா இருக்கு, உள்ளுக்குள்ள வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பார்க்கணும். ஒருவேளை நாம் அப்படி இருந்தா நம்ம என்ன செய்வோம்? மாறுவோம். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகும். ஆமென். ஆமென். 3 வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி நாட்கள்ல ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினா நம்ம ஆண்டவருக்கு எப்படி இருப்போம்? சாட்சியா இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயா, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரங்களிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நீங்களும் நானும் ஆவியை பெற்றுக்கொண்டால் எப்படி இருப்போம்? சாட்சி சொல்றவங்களா இருக்க மாட்டோம், சாட்சியா இருப்போம். நாம தான் சாட்சி. வேதத்துல வாசிக்கிறோம்ல, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை குறித்து. ஆபிரகாம் ஒரு சாட்சி, தாவீது ஒரு சாட்சி, மோசே ஒரு சாட்சி, நீங்களும் நானும் சாட்சி. சங்கீத புத்தகத்துல நீங்க வாசிப்பீங்க, சாட்சிகளை சார்ந்திருப்பேன், நான் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சார்ந்திருப்பேன் சங்கீதக்காரன் சொல்றான். சாட்சிகள்னா நீங்களும் நானும் தான் சாட்சி. என்னை பார்க்கும்போது ஒருத்தன் என்ன மாதிரியே வாழணும். அதான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை அந்த வார்த்தையை நீங்களும் நானும் சொல்ல முடியுமான்னு தெரியல. என்ன மாதிரியே நீ இருக்கணும்னு அடுத்தவனை சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? சாட்சியா வாழணும். எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்குள்ளே நிறைவேறி இருக்குமானால் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்போம். அல்லேலூயா. இரண்டாவது, கடைசி நாட்கள்ல கர்த்தர் வருவார் என்பதை குறித்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிப்போமானால் ஆண்டவருக்கென்று பொறுமையாய் காத்திருப்போம். அல்லேலூயா. மூன்றாவது, தேவ பக்தியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த 3 கடைசி நாட்கள்ல நடக்கிற சம்பவம். இப்ப தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. ஆகையால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது. சரீரத்துல முயற்சி எடுக்கிறோம், சில காரியங்கள் வாய்க்குது, சில காரியங்கள் வாய்க்காமல் போகுது. அது அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்றாரு. முயற்சியே செய்யாதன்னு சொல்லல. முயற்சி செய், சிலது வாய்க்கும் சிலது வாய்க்காது, அது அற்ப முயற்சி. ஆனால் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, அதுதான் இந்த வாழ்க்கைக்கும் மறுமைக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளது. அதை விட்டுறாத. அதை சொல்லிட்டு தேவ பக்தியின் வேஷத்தை அநேகர் தரிச்சிருக்கிறாங்க, பலனை மறுதளிச்சுட்டாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு ஒரு பட்டியல் போட்டு காட்டிட்டு இவங்களை விட்டுட்டுலாம் நீ என்ன செய்ய? விலகிடு, நீ தனியா வந்துரு, இவங்களோடு சேர்ந்துராத அப்படின்னு ஆலோசனை கொடுக்கிற. அல்லேலூயா. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி ஜீவிக்கணும். எப்படி ஜீவிக்கணும்? விலகி ஜீவிக்கணும். பொல்லாங்காய் தோன்றுகிற, நமக்கு தெரியல எது நல்லது எது கெட்டதுன்னு. எதெல்லாம் பொல்லாங்காய் தோன்றுகிறதோ அவைகளை எல்லாம் விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவித்தால் தேவ பக்தியானது பிரயோஜனமுள்ளதாய் இருக்கும். ஆமென்.